டேஸ்ட்டு சும்மா அதிரடியாக இருக்கணும், ஆனால் சட்டு புட்டுன்னு செஞ்சிடணும். அந்த மாதிரி ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மிளகாய் சிக்கன் பிரட்டல். வெறும் 30 நிமிஷம் தான் இதை செய்கிறதுக்கு ஆகும். ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் வறுவல் இது. டேஸ்ட்டு சும்மா அற்புதமாக இருக்கும். சாதத்தோடு வச்சு சாப்பிட்றப்ப ஐயோ அந்த மாதிரி இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய போகிற கடாயிலேயே கழுவி சுத்தம் பண்ண சிக்கனை சேர்த்துக்கோங்க. அது கூடவே இஞ்சி பூண்டு விழுது, சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், சிக்கன் மசாலா தூள் சேர்த்து நல்லா பெசரி விட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிருங்க. சிக்கனை ஊற வைக்கிறப்பயே இங்க காஷ்மீரி மிளகாவும் காரத்துக்கேற்ற குண்டூர் மிளகாவும் சேர்த்து சுடுதண்ணி ஊற்றி அதையும் ஊற வச்சிருங்க. ஜஸ்ட் 10 நிமிஷம் மிளகா ஊறினா போதும். நான் காஷ்மீரி மிளகா நிறையாவும் காரமான மிளகா வெறும் 2லேருந்து 3 தான் சேர்த்துருக்கேன். எல்லாம் நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததா நம்ம ஊற வச்சிருந்த சிக்கனை அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சு எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றி நல்லா பிரட்டி விடுங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. அதுக்கப்புறமா அதில் வெங்காயம், நம்ம அரைச்ச அந்த மிளகா பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ அது அப்படியே நல்லா ஒரு சேர கலந்து விட்டு இதுலேயே பொடியான இருக்குன்னா தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு மூடி போட்டு சிக்கன் நல்லா வேகிற வர வேக விட்டு எடுத்தீங்கன்னா கிரேவி ரெடி. கடைசியாக கருவேப்பிலையும் வறுத்த முந்திரியும் சேர்த்து இறக்கிற வேண்டியதான். இது இப்படியே சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கு தொட்டுட்டு சாப்பிட்றதுனா இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரையாக சுருள விடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் மிளகாய் பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கம்மியான பொருள்களை வச்சு நல்ல ருசியான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி பண்ண முடியும்னா அது இதுதான். அது நம்ம மிளகாயை அரைச்சி சேர்க்கறதுனால அது ஒரு தனி சுவை கொடுக்கும் இந்த சிக்கனுக்கு. இந்த ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.